அது ஒருவராலும் கேட்க முடியல. அப்படி தவித்துக் கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தாயாராக நீ இருந்தால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருக்கிற இடத்துல நினைத்துக் கொண்டால் போதும், இருக்கிற இடத்துல பார்த்து கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தால் போதும், இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு இருந்தால் போதும். அந்த விசுவாசம் என்ன பண்ணுமா, நீ என்ன கலங்கி கொண்டிருக்கிறையோ உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக கத்த மாற்றுவோம். இன்னைக்கு எத்தனை தாயரை பார்க்க முடியும்? மகனை கொடுத்து, மகளை கொடுத்து, அண்ணனை கொடுத்து, தம்பியை கொடுத்து, சகோதரன் கொடுத்து, சொந்தத்தை கொடுத்து, எல்லாரும் ஒரு காலத்துல இப்படி வாழ்ந்திருந்தோம். இன்னைக்கு ஒருவரும் இல்லை, தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தனிமையின் வாழ்க்கை என்னால வாழ முடியல, இந்த தனிமையின் வாழ்க்கைக்கு என்ன, யார் எனக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு கலங்குற தரப்பு இயேசு சொல்றார், நான் உனக்கு துணையா இருப்பேன். வேதம் ரொம்ப அழகா இருக்கும். வேதத்துல எந்த விதமான தடையும் ஏற்படாது. ஏசாயா புத்தகத்தை தெளிவாக வாசிக்கப்பட்டபடியாக அநேக காரியத்தை பார்க்க முடியும். அப்ப அநேக காரியத்தை கொடுத்து யோசிக்கும்படியாக அல்ல, நினைக்கும்படியாக தேவன் இருப்பார். அப்ப நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ வருதுன்னா, நாம் துணையாக இருப்பேன் என்று சொல்லும் போது யாரு நினைக்கிறனே, இயேசு ஒன்றே உனக்கு துணையாக இருப்பார். உற்றார் உறவினர்கள் வந்து ஜனங்கள் கைவிட்டு கடந்து போனாலும்